தெரியாது. அவன் போகும் பொழுது வழியில பசி தாகம்னு விடாய்த்து இருப்பான்னா அந்த பசி தாகம் முதலிதான விடாய்க்கு எது மருந்து அப்படின்னு கேட்டா கையில எடுத்து செல்லக்கூடிய கட்டுச்சோறுன்னு வர்ணிக்கிறார். விஸ்ராமஸ்தானமேகம் கவிவரவசாம் ஜீவனம் சஜ்ஜனானாம். கவிப்பெருமக்கள் இளைப்பாறக்கூடிய இடம், கவிப்பெருமக்கள் இளைப்பாறக்கூடியதான ஒரு இடம் இது ராமன் என்னும் அந்த அழகியதான விருட்சம். இதை தார சொல்றா, நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சயச்சைவ யசஸ்ச ஏகபாஜனம்னு வர்ணிக்கிறார். நிவாச விருட்ச சாதூனாம்னு சாதுக்களுக்கு நிழல் தரக்கூடிய மரம் எம்பெருமான். அப்படி சாதுக்களுக்கு நிழல் தரக்கூடியதான மரமா எம்பெருமான் இருக்கிறதால தான் என்ன சொல்லிட்டார், பக்ஷீச்ச சாகா நிலைய பிரகிருஷ்டான சுந்தரகாண்டத்துல சீதைக்கு சுஸ்வாகரத்தை சொல்லக்கூடிய அந்த பக்ஷி விசேஷம் வந்த பொழுது அது சாட்சாத் கருடன் அல்லது வால்மீகி மகர்ஷி என்பதாக மகான்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கு. அவ்வளவு பெருமை. கொஞ்சம் இங்க உபன்யாசம் பண்ணச்சே இதுக்கு பிராதானியம். இங்க அடியனுடைய உபன்யாசம் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இந்த சபையில சத்சங்கத்துல மகான்கள் இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்றதான் ஒரு வியவஸ்தை. இப்போ அடியனை சொல்லல, மற்ற ஒரு கார்பரேட் மீட்டிங்ல எல்லாம் இப்படி சத்தம் போடுவோமா நம்ம? அப்படி நாக்கு பிதுகிற மாதிரி டையை வெளில கட்டிண்டு மூஞ்சி தெரிகிற மாதிரி பூட்ஸை பாலிஷ் போட்டு டீக்காக நம்ம கப்ளிங்ஸ் போட்டு போகிறோமே, அங்கே ஒரு சத்தம் போடுமா? சலசலப்பு இருக்குமா? கீசன் இருக்கும், மாறை சாத்தம் வருமா? ஒரு சத்சங்கம் நடக்கும்பொழுது அந்த சத்சங்கத்தில் நாம் எப்படி கலந்துக்கணுமோ அப்படி தான் கலந்துக்கணும். இது ஒரு பிரார்த்தனை. ஆகையால் ஆச்சரியமான அந்த ராமனுடையதான சரித்திரங்களுடையதான விசேஷம் என்னென்ன, ராமாயணத்துடைய பிரபாவத்திற்கு எது சான்றுனா, பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும், புத்திரபாக்கியம் புத்திர சந்ததி நன்கு வளரும், பலம் விஷ்டோ பிரவர்த்ததாம்னு எம்பெருமானுக்கே அது தேஜோபிவர்த்தகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் எங்க சுவாமி பிரமாணங்கள்? ராமாயணம் கேட்டதுனால தான் பிரிந்திருந்த ராமனுடைய குடும்பமே ஒன்றா சேர்ந்தது. நிதர்சனமான பிரமாணம். ராமாயணத்தினுடைய பெருமைக்கு சான்று என்னன்னு, அந்த ராமாயண உபன்யாசம் கேட்டதுனால தான் பிரிந்திருந்த ராமனுடைய குடும்பமே ஒன்றா சேர்ந்தது. ராமனுடைய பிள்ளைகள் ராமனிடத்தில் வந்து சேர்ந்தான். வால்மீகி காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலத்யவதவித்யேவ சகார சரிதௌவ்ரதா. 3 திருநாமங்களை இட்டார் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. 3 பெயர் வைத்தார். காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம், முதல்ல ராமாயணம்னு பேர். ஏன் இதுக்கு ராமாயணம்னு பேர் வச்சான்னு கேட்டா, வால்மீகி எந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தில் நடிச்சது? சீதை, அந்த சீதா பிராட்டினுடைய சன்னிதானத்தில் தான் வால்மீகியால ராமாயணமா எழுத முடிஞ்சது. வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவி சார்வபூமஹ கோதே கிமத்புதமிதம் யதமீஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாஹ. அபியாசம் கிடையாது, அது அந்த மாதிரி பண்ணிய வழக்கமாக போயிடுச்சு. உபன்யாசம் நம்ம எப்படி வேணா பண்ணலாம்ன்றது அது சுபாவ சித்தமாக போயிடுச்சு. வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவி சார்வபௌமஹ. வல்மீகம்னா புற்றுன்னு பேரு. புற்றினில் பூமிக்கு காது புற்று, அந்த புற்றிலிருந்து உண்டானதுனாலே அந்த சுவாமிக்கு வால்மீகி என்பது திருநாமம் ஏற்பட்டது. வால்மீகியுடைய ஆசிரமத்துல சீதை பூர்ண கர்ப்பவதியா அவ இருந்தா. இந்த பசங்க இப்பெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்றா, அட்டென்ஷன் டெபிசிட்ன்றா, ஹைப்பர் ஆக்டிவ்ன்றா, ஏடிஹெச்டின்னு புதுசு புதுசா பேர் சொல்றான். பசங்களுக்கு வந்து ஆட்டிசம்னு ஒன்று ஆட்டி படைக்கிறதுன்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்னா எல்லாரும் சொல்றான், இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் காரணம். குழந்தை கர்ப்பத்தில் இருக்குச்சு, அப்பா அம்மாவுக்கு டிப்ரெஷன் வருது. அந்த டிப்ரெஷன் வயத்தில் இருக்கக்கூடிய சிசுக்களை பாதிக்கிறதுன்னு. அப்படி பார்த்தா முதல் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு யார் தெரியுமோ இல்லையோ, லவகுஷன். அவன் 2 பேர் தான் அப்படி பிறந்திருக்கணும். ஏன்னா சீதைக்கு அந்த அளவுக்கு ஹைபிக் டிப்ரெஷன். பூரண கர்ப்பவதியான சீதையை கொண்டு போய் ராமன் காட்டில் விட்டுட்டார். அவள் வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் தங்கி இருக்கான். தன்னுடைய பர்த்தா ஆதரவு இல்லை. அதுக்கப்புறம் குழந்தையை பிரசவிக்கணும். எப்படி இருக்க போறோமோ, என்ன சந்தர்ப்பமோ என்னன்னே பிராட்டிக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 குழந்தைகளை எப்படி பிறந்தா? குஷீலவோ குஷலவ நாமகாயக்கும் நாம் போஜ மகாகவி சம்புராமாயணத்தில் வச்சு பார்த்தா அப்படியே ராமவீரானுடைய குளோனிங் மாதிரி இருந்தாலும், அப்படியே ராமனி லக்ஷ்மணனுடைய பால்யத்தில் பார்த்தா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி பிறந்தார்கள். மகாமேதாவிகளா 2 பிள்ளைகள் பிறந்தார்களே. அப்ப சீதைக்கு இருந்த டிப்ரெஷன், பயத்தில் இருந்த கருவில் இருந்த குழந்தைய பாதிக்கலையான? பாதிக்கல. ஏன் பாதிக்கல? சீதை ராமாயணம் கேட்டதுனால பாதிக்கல.